இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைனா டவுன் சிங்கப்பூரில் மோஸ்ட் பாப்புலர் பிளேஸு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சிங்கப்பூரில் சைனீஸ் நியூ இயர் டைமு. அதனால் வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு நைட் பஸார் மாதிரி போட்டிருக்காங்க சைனா டவுனில். இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து சிங்கப்பூரியன்ஸ், சைனீஸு இந்த மாதிரி இருக்குது. சிங்கப்பூரில் எப்போயுமே பாட்டாக இருக்கும். சிட்டி ஹால்லாம் மியான்மர், லிட்டில் இந்தியானா தமிழர்கள். அது மாதிரி நம்ம சைனா டவுனாக இங்கே உள்ள சிங்கப்பூரியன்ஸு ப்ளஸ் வந்து இங்கே உள்ள அதர் கண்ட்ரிலேருந்து வந்து சைனீஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க எல்லாருமே இங்கே வருவாங்க. அவங்களுக்காக நைட் பஸார் போட்டிருக்காங்க. அதை போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கேங்கோட கிளம்பியாச்சு. இன்னும் 2-3 பேர் வரல, வந்துக்கிட்டு இருக்காங்க பசங்க. வாங்க சிங்கப்பூரில் எப்படி கல்ச்சர் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து இந்த சைனீஸ் நியூ இயரை செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம ஊரில் எப்படி இந்த பொங்கல் டைமில் வந்து எல்லா திங்ஸையும் பழைய திங்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணிவிட்டு புது திங்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இவங்க கான்செப்டும் வந்து புது வருஷம் பிறந்திருக்கு, நியூ இயர் அவங்களுக்கு சைனீஸ் நியூ இயரு. அதை வந்து அந்த மக்களோட சேர்ந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவங்க வீட்டுக்கு திங்ஸ் வாங்குறதுக்கு இந்த மாதிரி தான் நைட் பஸார் போட்டிருக்காங்க. நம்மளும் அப்படியே ட்ராவல் பண்ணலாம், வாங்க போகலாம். சைனீஸ் நியூ இயரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து வீட்டுக்கு தேவையான அந்த அலங்கார பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த கோல்டு ரெட் கலர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து இவங்களுக்கான ஃபேவரட் கலரு. சைனீஸ் அன்னைக்கு அவங்க நியூ ட்ரெஸ் போட்டாலுமே அதுவுமே அவங்க ரெட் கலர் மட்டும்தான் போடுவாங்க. ரெட் அண்ட் கோல்டு வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகி தான் வருஷம் சைனீஸ் நியூ இயரப்போ அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய கலர்னு சொல்கிறத விட அவங்களோட பாரம்பரியம் வந்து இதுதான். எப்போவுமே சைனீஸ் நியூ இயர் அப்படின்னாவே ரெட் அண்ட் கோல்டு. ஸோ இந்த கலரில் தான் இருக்கும். சிங்கப்பூரே பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் அண்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லு டிசைனிங் ஒர்க் ஃபுல்லாகவே ரெட்டு தான். ரெட்டாக தான் மேக்ஸிமம் இருக்கும். நம்ம சைனீஸ் நியூ இயர் வந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதே ரோட்டோரமெல்லாம் அப்படியே கொடியெலாம் அந்த மாதிரி ரெட் கலரில் பறக்க விட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாமே எக்ஸ்பென்சிவ், நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. இங்கே இருக்க ஒன்று கூட நம்ம வந்து வாங்கணும்னு நினச்சா வாங்க முடியும், பட் நம்மளுக்கு வாங்கி எந்த யூஸும் இல்லை. சரி வாங்க உள்ளார போய் பஸார் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே மட்டும் இல்லை, இன்னும் 4-5 ஸ்ட்ரீட்டில் போட்டிருக்காங்க. எல்லாமே இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுறோம், அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கே சிங்கப்பூர் வந்து சைனீஸ் நியூ இயர் அதுமாதிரி ஆரஞ்சு தான் இது பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆரஞ்சு கொடுத்து தான் இந்த ஃபங்க்ஷனே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா சைனாவில் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து ஆரஞ்சு வந்து நிறைய விளையிற காலம். அதனால வந்து அப்போ இருந்தவங்க வந்து ஆரஞ்சை வந்து அப்படியே அவங்களோட கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால நம்மலாம் வந்து தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலகாரம், ஸோ இதெல்லாம் ஸ்வீட்லாம் கொடுப்போம். ஸோ அவங்க வந்து எப்படின்னா மேக்ஸிமம் சைனீஸ் இயர் அப்படின்னாலே ஆரஞ்சு பழம் தான். ஆரஞ்சு கட்சி கும்புறது சரி, இல்லை மற்றவங்களுக்கு ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு என்ன கொடுத்தாலுமே மேக்ஸிமம் ஆரஞ்சு பழம் தான் கொடுப்போம். மேக்ஸிமம் இங்கே ஆரஞ்சு பழம். இந்த ஆரஞ்சு பழத்தோட விலை 2 வெள்ளி 80 சென்ட் போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இன்னொன்று என்ன மோஸ்ட்லி ப்ளஸ்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு வச்சுருப்பாங்க. இந்த கேட்டு எப்பயுமே அவங்க வீடாக இருக்கட்டும், அவங்க சாமி ரூமில் வந்து கேட் வச்சுருவாங்க. அது மாதிரி இந்த வருஷத்தோட பெட் அனிமலை வந்து ஸ்னேக்கு. அவங்க குறிப்பிட்ட இப்போ 2001 பிறந்தவங்க ஸ்னேக்கு, அப்புறம் 1995 கேட்டு. இந்த அனிமல்லாம் அவங்க ப்ரே பண்ணுவாங்க இந்த இயரில். இப்போ இந்த இயர்லேருந்து நெக்ஸ்ட்டு அடுத்த இயர் வர வரையும் அந்த 2001 இருக்கிறவங்க வந்து ஸ்னேக்கை வந்து சாமி கும்பிடணும். 1994, 95 இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து ரேட்டை வந்து சாமி கும்பிடுவாங்க. அது மாதிரி இவங்களோட ஐதீகம் அப்படி. அது மாதிரி லக்கி நம்பரு அவங்களோட ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விலங்கு வந்து மென்ஷன் பண்ணி வந்து சாமி கும்பிடுவாங்க. போன வருஷம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிராகனை மென்ஷன் பண்ணி சாமி கும்பிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பூனையை வந்து செலிப்ரேட் பண்ணி சாமி கும்பிடுவாங்க. இப்படியே அங்கே இவங்க மேக்ஸிமம் வந்து இங்கே எங்கள் பக்கத்தில் வா, இவங்க தான் அங்கே ப்ரே பண்ணுறது. இந்த புத்தர் சிலை அதெல்லாம் வந்து அவங்க ப்ரே பண்ணுறாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அவங்க ப்ரே பண்ணுற காடாக வந்து வச்சுருக்காங்க. இங்கே மேக்ஸிமம் எல்லாருமே இந்த கேட்டு, இந்த புத்தர், இது ஒரு அமைதியான ஒரு இல்லை ஷாவ்லின் டெம்பிள்லாம் நம்ம பொம்மை டிவிலலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு இங்கே வரும்போது. தலையாட்டி பொம்மை பார்த்தீங்களா, நம்ம ஊரில் தலையாட்டி பொம்மை இருக்க மாதிரி அவங்களோட பக்கத்தில் வா, அவங்களோட வந்து தலையாட்டி பொம்மை தான். சிங்கம் மாதிரி வச்சுருக்காங்க. என்னோட பன்னிக்குட்டி. அது மாதிரி இவங்க வந்து மேக்ஸிமம் சாப்பிட்றது வந்து பிக்கு தான், போர்க்கு தான் நிறையா சாப்பிடுவாங்க. எதுனால சைனீஸு அவங்க நம்ம எப்படி சிக்கன் மட்டன் வந்து நம்மளுக்கு இயல்பாக இருக்கோ அது மாதிரி அவங்க சைனீஸுக்கு வந்து போர்க்கு தான் மேக்ஸிமம். ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், சாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே போர்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். இது உண்டியல். பின்னாடி பாருங்க.
ஏன்னா நான் ஊரில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கில் வந்து சாப்பிட்டதில்லை. ஸோ சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் தான் அதிகமாக லைக் பண்ண ஒரு ஃபுட்டு அப்படின்னா ஃபோர்க்கு தான். ஃபோர்க்கு மட்டனு, ஸோ இது ரிலேட்டடாக மட்டும் தான் சாப்பிட்டுருக்கோம். ஸோ சிங்கப்பூர் வந்தனால அந்த ஒரு ஃபுட்டு வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப லைக் பண்ணுறதுனால ஆயிடுச்சு. இவர் தான் சாமி. இவங்களோட சிங்கப்பூரில் வந்து சைனீஸ் வந்து வழிபடுறவங்க வந்து இந்த புத்தரை வழிபடுவாங்க. புத்தர் டெம்பிள் போகலாம் கன்ஃபார்மாக. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து ஷாப்பிங் என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் காமிச்சிட்டு அடுத்த வீடியோவில் வந்து புத்தர் டெம்பிள் போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிங்கப்பூர் வாழ வைத்த தெய்வம். அந்த சைட்லாம் வந்து ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்காங்க, அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இது வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு தேவையானது வந்து பார்த்தாச்சு. அடுத்தது வந்து ட்ரெஸ்ஸஸ் செக்ஷன் வந்திருக்கோம். போய் பார்க்கலாம் உள்ளார போயிட்டு. அதுக்குள்ளே பார்க்குறதுக்குள்ளே போன வருஷம் நியூ இயர் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் நியூ இயர் எப்படி இருந்துச்சுன்னு ஏதாச்சும் ஒரு சைனீஸை கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மாதிரி கேட்க போகிறோம். நல்லாயிருக்கும். அவங்க யாரை கேட்குறதுன்னு தெரில. ஏன்னா யாரையாச்சும் கேட்கலாம், இங்கே இருக்கிறவங்களே பார்த்து யாரையாச்சும் கேட்கலாம் எப்படி இருந்துச்சு, ஹவு டு ஃபீல் திஸ் இயர் அப்படின்னு கேட்கலாம். கம்மிங் 2026 25 ஆகுது. 25 ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நியூ இயர் எப்படி நம்ம ப்ரோக்கு வந்து 25 லட்சமா 26 லட்சமா? அதே இப்போ எப்படின்னா இல்லை, ஜனவரி பிறந்துச்சுன்னா ஜனவரி 1 போட்டு 2025 24 தான் போடுவோம். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து அந்த ஒரு வாரம் வரையுமே 1/1/2024 தான் போடுவோம். ஏன்னா அது பழகிடுச்சு. நம்ம வந்து அந்த 25க்குள்ளே வரத்துக்கே கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் ஆகும். அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கிள் நின்றுட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்க போகிறோம். இந்த சைனீஸ்லேயே தள்ளிடாதீங்க, இந்த சைனீஸ் நியூ இயர் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். ஆன்சர் பண்ணுறாங்களான்னு தெரில. ஹாய் சார், ஐ ஃபீல் ஹவு டு ஃபீல் திஸ் இயர். How I feel this year? The Chinese New Year. Oh, this Chinese New Year is the year of the snake. So I'm a little cautious, but otherwise I'm feeling very good. I hope 2025 brings all of the promise and happiness that we're looking for. Yeah, thank you sir. Thank you What very is your much. name? My name is Rajiv. Yeah, my name is Hari. Thank you. Hari, nice to meet you. And Thank you. yeah, let me know about this YouTube channel. This Yeah, will be right. fantastic. Thank you. Have a good stay. Thank you. Thank you. ஓகே, ஏன்னா நம்ம அங்கே வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, லெஸ்ட்டு என்ஜாய் அப்படிங்கிற கான்செப்டுக்கு நம்ம போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஸ்னேக் தான் வந்து பெட் அனிமலாக வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் ஸ்னேக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நடு சென்டராக வச்சு நைட்டில் பார்க்க வந்து நல்ல வியூவாக இருக்கும். வந்து டிராகன் வச்சுருந்தாங்க போன வருஷம். இந்த வருஷம் வந்து ஸ்னேக் வச்சுருந்தாங்க. ரோஸ் கலர், எல்லோ கலரு, அப்புறம் அங்கே வந்து பர்பிளில் இருக்குது. நைட்டில் வந்து லைட்டிங் சூப்பராக இருக்கும் இங்கே. அது மாதிரி இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் புத்தர் கோயிலுக்கு போயிட்டு வீடியோ போகிறோம். அது வந்து இன்றைக்கி கிராண்டாக இருக்காது. மேக்ஸிமம் வந்து சைனீஸ் நியூ இயர் அன்றைக்கி தான் நல்லாயிருக்கும். அதனால் சைனீஸ் நியூ இயர் அன்றைக்கி போயிட்டு புத்தர் கோயிலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இங்கே ஒரு நிமிஷம் வாங்கலேன். இங்கே காட்டு குத்தியாங்க, எதுக்கு தான் வந்தானோன்னு தெரியல. காட்டுவா பயிலுவோ வந்து விளாக் எடுக்க வந்தால் இங்கே ஒரு மீட்டிங்கை போட்டாங்க. இங்கே தனியாக ஒரு மீட்டிங்கை போட்டுட்டாங்க. மீட்டிங்கை போட்டுட்டு இங்கே ஃபோட்டோ எடுக்கிறது, அது வேஷ்டி கட்டிட்டு வந்துடுறது வாரம். ஆனால் எதுக்குடானா ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறோன்னு இல்லை, அப்படியே இப்படி தூக்கி கட்டிட்டு போகும்போது 4 பேர் ரியாக்ஷன் வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாவில் போட்டு ஃபார்ம் ஆகுறாங்க. இங்கே தொண்டை தண்ணி கத்திட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வியூஸ் போக மாட்டுது. வேட்டியை தூக்கி இடுப்பில் கட்டுறாங்க, வியூஸ் 1 மில்லியன், முடிஞ்சு போச்சு ஜோலி அப்படிங்கிறதான் ஆகிட்டு இருக்கு. அப்படிலாம் நீ பேசக்கூடாதுன்னுப்பா. இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கே இவங்க இந்த கோளாறு பண்ணுறாங்களே. அதை எடிட் பண்ணி நான் நாளைக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். எடிட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களே. போயிட்டு ஏஐ டூல் எதில் இருக்குது, போய் டக்குன்னு ஒரு ரீல்ஸ் எடிட் பண்ணணும். அதான் நடக்குது இங்கே, வேறு எதுவும் நடக்கலை. சரி வாங்க, அவங்க எப்படி பார்ட்டியிலலாம் வைப் பண்ணுறாங்க, அவங்க ஸ்ட்ரீட் எப்படின்னா இங்கே உள்ள ஸ்ட்ரீட் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்னு வைப் பார்க்கலாம். நம்ம அங்கே எல்லாமே முடிச்சுட்டு அவங்க என்ஜாய் பண்ணுற பிளேஸை காமிக்கிறோன்னு சொல்லியிருந்தோம்ல. பாருங்கள், கடல் மாதிரி இருக்குது. சைனாவில் வந்து அந்த பாப்புலேஷன்லாம் நிறையா காமிப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. பார்த்தீங்களா? ஏ அப்பா, எங்கே தாண்டா போவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து சைனா டவுனை பொறுத்தவரை எப்பயுமே சண்டே ஆனால் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நம்ம சிங்கப்பூர் எப்படியும் பிராண்டு சொன்னோம்ல, சிட்டிகால்லாம் மியான்மர், லிட்டில் இந்தியானா நம்ம ஆளுங்க. சைனா டவுனை பொறுத்த வரையும் இங்கே உள்ள சைனீஸ் தான். வாங்க போய் உள்ளார போய் பார்க்கலாம், அந்த கூட்டத்துக்குள்ளே பூந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆனால் நைட் வியூனா வந்து நம்ம சைனா டவுன் தான், அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். ஏன்னா பகலில் இருக்கிறத விட நம்ம வந்து கிளப்புலம பொலதிரி இரவம்மல அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சில் அவுட் பண்ணலாம் சைனா டவுனில். வாங்க உள்ளார போய் க்ரௌடுக்குள்ளே போனால் தான் நம்மளுக்கு ஒரு கிளு நம்ம ஊரில் திருவிழாவில் இருக்கிற மாதிரி இருக்கும். வாங்க போகலாம். க்ரௌடுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். க்ரௌடுக்குள்ளே என்ட்ரி ஆனால் தான் நம்ம ஊரில் வந்து ஒரு வைப்பு கல 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 கல
நம்ம ஊரில் ஒரு ஜாலியாக சில் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எப்படி என்ன ட்ரெஸ்ஸுனே எனக்கு தெரியல, அப்படியே ஜிகு ஜிகுன்னு இருக்காங்க. நடக்கும் போதே நம்ம ஊரில் அந்த மாட்டையை சலங்கை கட்டி நடப்பாங்களா, அதுமாரி சவுண்டு வருது. ஃபோட்டோ 1 minute. வந்து கன்ஃபார்மாக வந்து எல்லாருக்குமே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். 2024 அப்புறம் 25 பிறந்து 1 மாதம் முடிய போகுது. கரெக்டாக வந்து 26ஆம் தேதி இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே நம்ம ஊரில். அதனால எல்லாருக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. அப்படியே போயிட்டு இருக்கோம். போகிற பொக்கலைங்க தான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு மேலே போனோம். திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டோம். இது ஃபுல்லாக இப்போ பார்ட்டி பண்ணுற இடம். அதில் வந்து இப்போ என்ட்ரி ஆகிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இங்கே தான் வந்து நைட் டைமில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் அப்படியே சேர்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே டிஜேயை போட்டுருவாங்க. டிஜேயை போட்டுட்டு பார்ட்டி வைப் பண்ணுற இடத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். இப்போ இங்கேருந்து நேராக அங்கே போனோம்னா சும்மா அப்படியே நம்ம ஊரில் ஒரு எஜிபிஷனுக்கு சுற்றி பார்க்க போகும்ல, அது மாதிரி போயிட்டுருக்கோம். கால் போகிற போக்கில் ஒரு ஓட்டம் ஓடுவோமே அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது பாரு, அந்த பையன் அவங்க அப்பா மேலே உட்காந்துருக்கிறது. இங்கே மேக்ஸிமம் நம்ம ஊரில் இதெல்லாம் ஒரு சில விஷயத்த வந்து திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடுது. எங்கள் அப்பாலாம் என்ன எப்போ இது மாதிரிலாம் தூக்குனாருன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. அது மாதிரி தான் இருக்குது. விநாயகர் ப்ளீஸ் டோன்ட் டச் அப்படின்னு போட்டிருக்கு. விநாயகர் வச்சுருக்காங்க. விநாயகர், டிராகனு, புத்தர் சிலை. நம்ம பையன் முருகனை காணும். முருகனை யாரா இங்கே வச்சது அப்படிங்கிற போய் முருகனை காணும். எவ்வளோ? $48 இது. இது $50. இது ஃபுல்லாகவே அந்த பழைய காலத்து பொருட்களை வச்சு செஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. டிசைனுக்கு தான் மேக்ஸிமம். ஏன்னா இப்போ சைனீஸ் நியூ இயர்னாலே டிசைன் தானே. வீட்டில் ஃபுல்லாக டிசைன் தான் பண்ணுவாங்க. அதனால டிசைன். சரி வாங்க போகலாம். சாம்பிளுக்கு இங்கே வந்து அந்த அவங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் வாங்குற ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஃப்ரீ ஐட்டம்ஸ் வந்து நிறையா போட்டிருக்கு. சாம்பிளுக்கு டேஸ்ட்டு ஒரு 4 கிலோ வாங்கி சாப்பிட்டுக்கோமா. வாங்க போவோம். அதுக்கெல்லாம் யார் கரெக்டாக இருப்பானா? வல்லரசு தான். எங்கே வல்லரசு? எங்கே ஆல்ரெடி எடுக்க போயிட்டாப்ல. எடுக்க போயிட்டானா? இங்கே பாருங்க, என்னன்னா எண்ணெய் அணிக்கலாம், எள்ளுனா எண்ணெய் அணிக்கலாம். புரியல? ஆமாம், நோ வாஷ் ஹேண்ட், கையை கழுவக்கூடாதுன்னு சொல்லியிருக்காப்ல. இது வந்து ஃப்ரீ ஜெல்லி. ஐ கேன் டேஸ்ட். ஓகே, ஜெல்லி தான்ப்பா. ஜெல்லி தான், மேங்கோ. ஃப்ரீ ஜெல்லின்னு சொன்னோன்னே அங்கேருந்து இங்கே வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு ஃப்ரீயா நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அது ஃப்ரீயா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சாப்பிட்றியா? சாமி சரணம். வாங்க அடுத்த கடையில் என்ன ஃப்ரீயாக போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அஜித்துக்கு கொஞ்சம் கூட சாப்பிடுங்க. ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு 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 என்னடா ரோஸ் கலர் எடுத்து நீ சாப்பிட்டுட்ட? நீங்கெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் வச்சிருங்கடா, அப்புறம் வயிறு வலிக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டான்டா. ஜோலியை முடிச்சு விட்டுறாதீங்கடா. கருணாக்கு ஐயோ அவனுக்கு. ஆமா கருணாக்கு இதை வச்சிருங்க. என் வயிறு பசிக்கு தான் சாப்பிட போறேன். அவன்கிட்ட கொடுத்துருங்க. சரி வாங்க உள்ள போலாம். அடுத்த கடையில் எங்க ஃப்ரீ இது போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு வருவோம். ஒவ்வொரு கடையாக சாம்பிள் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த ஃபுட் கோர்ட்டே தாண்ட போகிறோம். அடுத்த போய் புத்தர் கோயிலை உங்களுக்கு காமிச்சிட்டு, ஆனால் புத்தர் கோயில் இப்போ வந்து ஃபுல் வீடியோ காமிக்க மாட்டேன். புத்தர் வீடியோ காமிச்சிட்டேன், ஏன்னா நைட் வியூ தான் புத்தர் வீடியோவில் நல்லாயிருக்கும். அதனால் போய் புத்தர் கோயிலை போய் ஒரு விசிட்டாக போட்டு இந்த விலாகை முடிக்கிறோம். வாங்க புத்தர் கோயிலுக்கு போவோம். வந்து எப்படின்னா மேக்ஸிமம் வந்து செவரில் எல்லாமே பெயிண்டிங்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் சைனா டவுன் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் எல்லாவோட பில்டிங்ஸ்லையுமே பெயிண்டிங்ஸ் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பாருங்க, இந்த பெயிண்டிங்ஸ் தான். இதெல்லாம் கார்ட்டூன் பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம புத்தர் கோயிலை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் கடைவீதி. கடைவீதியா? இங்கே கடைவீதியிலே சுற்றக்கூடாது, நமக்கு தேவை கோயில் தான். அது மாதிரி சைனா டவுனில் வந்து 1000 ஜன்னல் வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அது தனியாக ஒரு நாள் வந்து நம்ம வீடியோவாக போடலாம். இது கிடையாது, இதே மாதிரி டிட்டோவாக இருக்கும். எப்படின்னா 1000 ஜன்னல் வந்து ஒரே பில்டிங்கில் வந்து 1000 ஜன்னல் இருக்கும்.
அது மாதிரி அந்த வீடியோ வந்து நான் இன்னொரு நாள் போடுறேன். அந்த வீடியோ போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. நம்ம இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டுறோம். அப்படி கோயில் எங்கே இருக்குன்னு தெரில. இவங்களை கூட்டு போனால் ஒரு பக்கம் பார்த்தா சாப்பாடு கூட்டு போகிறாங்க, ஒரு பக்கம் பார்த்தா நான் எகிரி குதிக்கிறேன் ஃபோட்டோ எடுங்க அப்படிங்கிறாங்க. ஃபைனலாக ஒரு வழியாக கோயிலை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து சைனா டெம்பிளுக்குள்ளே தான் போகிறோம். கோயிலுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். அது இந்த சந்துக்குள்ளே பூந்து போனால் ஷார்ட்கட்டுன்னு சொன்னாங்க. கூகுள் குட்டப்பா போய் சொல்ல மாட்டான். எங்கள் அது என்னது சாவலிங் டெம்பிளா? நம்ம வந்து லாஸ்ட்டாக சோட்டா பீமில் பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். அதான் இந்த மாதிரி 2K கூட சுற்றினா அப்படித்தான். சோட்டா பீமு அப்புறம் என்னென்னமோ பார்த்துருக்கேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நமக்கு அப்படியே கோபுரத்தை காமி எப்படி இருக்கு பாரு. வாவ், வேற லெவல் ப்ரோ. புத்தர் சாமி வச்சிருக்காங்க இங்க. இங்க வாங்க, இங்க வந்து இங்க பாரு புத்தர் சிலை வச்சிருக்காங்க. வா, செம்மையா இருக்குல்ல. எல்லாமே கோல்டு மேலே பூசிருக்காங்க. இங்கே பாரு, நம்ம ஊரில் ராசிக்கல் இதெல்லாம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த வருஷம் வந்து ஸ்னேக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த பாருங்கள், இந்த வருஷம் ஸ்னேக்கு 2025. 2025க்கு வந்து என்ன இந்த வருஷம்னா ஸ்னேக்கு. அப்போது நான் பிறந்த வருஷம் வந்து எங்கே இருக்குது? நான் பிறந்த வருஷம் வந்து நான் பிறந்த வருஷமும் ஸ்னேக்கு. இந்த வருஷமும் நான் பிறந்த வருஷமும் சேமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. தேங்க்யூ. அது மாதிரி இங்கே வந்து அந்தந்த வருஷத்துக்கு என்னென்ன கலர் போடணும் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் லக்கி நம்பர் என்ன போட்டிருக்காங்கன்னா, என்னடா லக்கி நம்பரு? லக்கியே இல்லாத பர்சனுக்கு எப்படி லக்கி நம்பர் தேட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் உண்மை. வாங்க போவோம், வாங்க கோயிலை போய் பார்க்கலாம். நம்ம சைனா டவுனில் உள்ள சைனீஸ் புத்தர் கோவிலை வந்து கண்டுபிடிச்சோம். வாங்க. புத்தர் கோயிலை பார்த்தீங்கன்னா எப்பா வெயில் கொளுத்துது. ஆனால் சரியான ஹைட்டு. இதுக்குள்ளே ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே போகலாம். தமிழ், இந்தியாவில் இருக்கவங்க, பங்களாதேஷில் இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே போகலாம் அந்த கோயிலுக்கு. இந்த கோயில் ஆனால் இன்றைக்கி ஃபேமஸ் இல்லை, நம்ம சைனீஸ் நியூ இயர் அன்றைக்கி தான் ஃபேமஸ். அன்றைக்கி வந்து இந்த வீடியோவோட அந்த வீடியோவை ஜாயின் பண்ணிக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கிறோம். ஏன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நைட் வியூ தான் எடுக்க போகிறோம். ஸோ நைட் வியூவில் வந்து லைட்டிங்லாம் போட்டு கோயில் சும்மா பக்காவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வந்து இதனோட வந்து கண்டிப்பாக. ஆமாம், இந்த ஷாவலிங் டெம்பிளை வந்து நம்ம ரிவ்யூ வந்து கன்ஃபார்மாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நைட் டைமில் தான். ஏன்னா நைட் டைமில் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியா. அதனால் இந்த வீடியோ இதோட முடியுது. டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.